ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தன்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமः. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1221 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு ஆச்சாரியாளின் போற்றுதல். கௌடபாதரின் மாண்டூக்கிய காரிகாவுக்கு ஆச்சாரியாள் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதை முடிக்கும் பொழுது அமிர்தம் சாப்பிட்டதால் அமரர் என்றே பெயர் பெற்ற தேவஜாதிக்கும் கிடைக்க ஒண்ணாத ஞானாமிர்தத்தை சம்சார சாகரத்தில் உழலும் மனுஷ ஜாதிக்கு பரம கருணையால் கொடுத்தவர் என்று கௌடபாதரை ஸ்தோத்திரம் செய்கிறார். தம்முடைய பரமகுருவான, அதாவது குருவின் குருவாகிய அவர் பூஜ்யர்களுக்குள்ளேயும் மகா பூஜ்யர் என்று கொண்டாடி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார். பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரும் அமும் பாத பாதைர் நதோஸ்மி. ஜனங்கள் சம்சார சாகரத்திலே ஜனன மரண முதலையின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். அப்பொழுது ஆச்சாரியாள் வாக்குப்படி கௌடபாதர் கருணாவசமாகி என்ன பண்ணுகிறார்? வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது, அது க்ஷீரசாகரம். அதிலே தம்முடைய ஞானம் என்ற மந்திர மலையை போட்டு கடைந்து அத்வைதாமிர்தம் எடுக்கிறார். அதை ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து ஜனன மரண நிவிருத்தி அளிக்கிறார். இப்படி ஆச்சாரியாள் கௌடபாதரை ஸ்துதிக்கிறார். பின்குறிப்பு: பிரக்ஞா வைசாக வேத க்ஷுபித ஜலநிதேர் வேதநாம்னோ அந்தரஸ்தம் பூதான் யாலோக்ய மக்னான் யவிரத ஜனன கிராஹ கோரே சமுத்ரே காருண்யா துத்ததாராமிருதம் இதம் அமரைர் துர்லபம் பூதஹேதோஹோ யஸ்தம் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரும் அமும் பாத பாதைர் நதோஸ்மி. பாத பாத என்றால் காலில் விழுந்து. அத்தனை மரியாதையாக ஆச்சாரியாள் தம்முடைய பரமகுருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார். இவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர். மகான்களின் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம். அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான். பகவான் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களையே பாதர் என்று சொல்வது. இங்கே கௌடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத் பாதர், அதாவது நாம் முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணாரவிந்தத்தின் சொரூபமாகவே இருப்பவர். ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நேர் குருவுக்கும் மட்டும் பகவத் பாத என்று சேர்த்து ஸ்ரீ சங்கர பகவத் பாதர், ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது. மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாத மட்டும்தான் சேர்த்து சொல்வது. புஸ்தகங்களின் முடிவிலே, ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னாருடைய சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்திலே இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம். அதற்கு புஷ்பிகை என்று பெயர். கொலோஃபோன் என்பது. ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் அப்படி போடும்பொழுது அவரை பகவத் பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்றே சங்கர பகவதக என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத் பாதர், பகவத் பூஜ்ய பாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கமாக இருந்து வருகிறது. இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீ சங்கர பகவதக கிருதௌ என்று. கௌடபாதர் கதையை அவர் பதரிகாசிரமத்தில் ஆத்மனிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம். இங்கே நர்மதா தீரத்தில் இருந்து சந்திரசர்மா என்ன ஆனார்? அவர் எப்பொழுது கோவிந்த பகவத் பாதர் ஆனார்? அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தன்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.